மேலே மிதிச்சு. ம் 2 கால் வைக்கிறீங்க. தானியங்கள் மேலே மிதிங்க. உங்களோட தானியங்கள் பத்தாதுங்க, மிதிங்க. 2 கால் பாதை வைக்கிற அளவுக்கு வேணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா, அரிசி சாப்பாடான்னு சாப்பிட்றீங்க, ஆமாம். அந்த அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குழம்புக்கு என்னென்ன போகிறீங்களோ, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொள்ளு, சுண்டல், இது என்னென்ன போகிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி. அது வந்து 2 கால் பாதை வைக்கிற அளவுக்கு வேணும். அதே மாதிரி பச்சரிசி மாவு ஒரு உருண்டை, பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கணும். சரிங்களா? சரி. அதுக்கடுத்து வந்து வரமிளகாய் 5 எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து விராலி மஞ்சள் 3 எடுத்துக்கோங்க. அங்கே அரளிப்பூ, வெள்ளை அரளிப்பூ, செவ்வரளிப்பூ ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே அங்கே எழுதி போட்டிருப்பாங்க, காரில் முன்னே நுழையிற இடத்துல அங்கே பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அடுத்த இடம் வரும்போது கொண்டு வரணும். சரிங்களா? உங்கள் பேர் சத்தமாக சொல்லுங்கள். சுரேஷுங்க. ஊர்? குரல்குட்டைங்க. எத்தனாவது வார்டு அல்லது எந்த தோட்டம்? குரல்குட்டை கிராமம். அதில் எத்தனாவது வார்டு அல்லது தோட்டமா? 2வது வார்டு. என்ன தொந்தரக்கா ஸ்ரீ வேலப்பன் ஜீவசமாதி மருத்துவமனைக்கு வந்திருக்கீங்க? இந்த கால் செருப்பு போட்டுதுன்னு போயிருங்க சாமி. பேக்வர்ட் செப்பல் போட்டது போயிருங்க. ஒரு 5 மாதம் ஆச்சுங்க. அப்படியே சுற்றியில் வெள்ளை கொப்பளம் வந்து சுத்தமாக நடக்கவே முடியலைங்க. தொட்டு காமிங்க, ஒரு விரலால் தொடுங்க. இந்த பக்கம் சைடுங்க தொடுங்க. இந்த பக்கம் சைடுங்க சார். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, தொடுங்க. என்ன பொருள்? எங்கெங்க வைத்தியம் பார்த்தீங்கய்யா? ஹாஸ்பிட்டல் மட்டும். எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க? ஆன் பண்ணியிருக்காங்க சார். போனேங்க. ஜிஹெச்சுக்கு போனேன். ஆன் பண்ணுறீங்களா? ஆன் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. சரி. இங்கே போய் எல்லாம் மெடிசன் சாப்பிட்டு என்னாச்சுன்னா வலி தான் அதிகமாக இருக்குது தவிர புண்ணு ஆறுதுங்க. 2வது என்னாச்சுன்னா அப்படியே பாலமாக 2ஆக வெடிக்குதுங்க. இந்த 3 நாளுமே பயங்கர அப்படியே வெள்ளை கொப்பளம் சுற்றி வந்து இன்றைக்கி நைட்டுன்னு சுத்தமாக தூக்கமே இல்லைங்க. நாளையிலேருந்து 5 நாள் வரணுங்க. 5 நாள் வருங்களா? சரிங்க. வாரம் ஒரு முறை வரணுங்க. சரிங்க. 11 வாரம் நீங்கள் வரணும். அந்த மாதத்துக்கு இந்த காலத்துக்கு வைங்க. 590 ரூபா பணம் கொடுங்க மருந்துக்கு. சரி கொடுங்க. இவரு கையில் கொடுங்க. கொடுத்துருப்பா. நாளைக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு சொல்லுப்பா. ஃபஸ்ட்டு காய்ச்சல் குளிர் வந்துச்சாப்பா? காய்ச்சல் பயங்கரம் வருங்க. அப்பப்போ இல்லை, காய்ச்சல் குளிர் வந்த அப்படின்னா லேசாக ஊமை வீக்கம் வந்த அப்படின்னா தொந்தரவு வந்துருக்கு. உண்மையாப்பா? தொந்தரவுலாம் வந்ததுங்க சாமி. ஐயா, இது பேர் தொந்தரவு தான். இல்லைங்க, இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரே நிமிஷம். இந்த ஃபஸ்ட்டு ஒரு கொப்பளை வரக்குன்னா லேசாக வீக்கம் வந்துச்சாமா? ஆமாம். வீக்கம் வந்த அப்படின்னா முகப்பருவட்டை வெடிச்சதாமா? அதே அதுக்கு பின்னாடி தொந்தரவு வந்துச்சு. அதுக்கப்புறம் வேப்பமரத்து வேலை பாரு. உங்கள் வேப்பமரத்து தெரியுதா? தெரியும். வேலை தெரியுதா? தெரியும். அவன் 2 பேர்த்தையும் பாரு. நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த 5 நாள் வரும்போது இந்த பொருளெல்லாம் கொண்டு வரணும். சரியா? சரி. உங்கள் காரில் ஆட்டோவில் ஒட்டியிருப்பாங்க, முன்னாடி ப்ளூ கலர் காரில் ஒட்டியிருப்பாங்க, மேலே ஃப்ளக்ஸில் உள்ள நுழையிற இடத்துல ஒட்டியிருப்பாங்க. அது ஃபோட்டோ எடுத்துக்கும், அது கொண்டு வரணும். சரிங்களா? சரி. 2 கால் ஜோடி ஒட்டி வைங்க. நாளைக்கு வரும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு சொல்லுங்கள். நாளைலேருந்து 5 நாள் வரணும். வாரம் ஒரு முறை 11 வாரம் வரணும். நீ எந்த நாள் வாரத்தில் ஒரு நாள் வர்றியோ அது உன்னோட விருப்பம். சரி. நான் காலையில் 10 மணிக்கு இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோ. சரி. இங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? உள்ளே நுழையிற இடத்துல முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி நீங்கள் 20 ரூபாய்க்கு மேலே வைக்கணும். எவ்வளோ வைக்கிறீங்க? 100 ரூபாய்க்கு வச்சுருங்க. நேரம் இப்படி போய் உள்ளே போயிடுங்க. போங்க பாக்கியாக ஃபஸ்ட்டு போ. 100 கூட வந்தவங்க அப்படியே கூட போயிருங்க. அதுக்கடுத்த பேர் வைப்பா.